Hey guys, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு தேவையான பேசிக் பேட்டர்ன் மேக்கிங் டூல்ஸ் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். என்னோட வீடியோஸ்லேயும் தொடர்ந்து நான் இந்த டூல்ஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்டேஷ்னரி நான் யூஸ் பண்ணுறது வந்து 0.7 மெக்கானிக்கல் பென்சில் ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படுற இன்ச் டேப். இன்ச் டேப்பில் வந்து கொஞ்சம் தின்னர் வெரைட்டியும் வருது, கொஞ்சம் ப்ராடர் வெரைட்டியும் வருது. ஸோ நீங்கள் வந்து எந்த டேப் சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆனால் அந்த டேப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்க. எந்த டேப்பை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டேப் வச்சு தான் நீங்கள் வந்து பேட்டர்ன் மேக்கிங்கும் பண்ணணும். பேப்பர், ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேப்பர் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஐ யூஸ் அ திக்கர் போர்டு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயங்க, இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான்னு ஒரு ஷாப்பில் இங்கே சென்னையில் அவைலபிளாக இருக்குது. I will leave their contact number in my description box. Brown sheetங்க, இந்த ப்ரௌன் ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூஸ் பிரிண்ட் ஷீட்ஸு. ஸோ நம்ம வந்து ஸ்லாஷ் அண்ட் ஸ்ப்ரெட் மெத்தட், வேறு பேட்டர்ன் மேக்கிங்க்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு ரஃபாக கட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த பேப்பர்ஸ். இது எல் ஸ்கேல். ஸோ எல் ஸ்கேல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா we need to draw perpendicular lines all the time. ஸோ அதனால வந்து perpendicular lines வரைகிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸு, ரெண்டு சீம்ஸை ஜாயின் பண்ணுறது அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வி ஹாவ் திஸ் பேட்டர்ன் மாஸ்டர். இதில் நமக்கு வந்து கிரிட் லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஸ்லைட்டாக பெருசு பண்ணுறது, சின்னது பண்ணுறது, சீம் அலவன்ஸ் கொடுக்குறது, அப்புறம் ஹிப் கர்வ் வரைகிறதுக்கு. இங்கேயும் உள்ளே வந்து ஒரு சின்ன ஆர்ம் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணியும் நம்ம பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் மார்க்கிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு சின்ன இது தான். இதில் வந்து சென்டிமீட்டர்ஸில் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ச் டேப் யூஸ் பண்ணுறது வந்து இன்ச்சஸ் சைடில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கன்வர்ஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் யூஸ் பண்ணும்போது. இது வந்து திஸ் இஸ் அன் ஆர்ம் ஹோல் கர்வ் ஆர் ஃப்ரெஞ்ச் கர்வ். இதை வச்சு நம்ம ஆர்ம் ஹோல் வரையலாம், நெக் லைன் வரையலாம், மேக்ஸிமம் எல்லா கர்வ் லைன்ஸும் இதிலே நம்ம கொடுக்க முடியும். ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் வந்து நான் பேட்டர்ன் மேக்கிங் பண்ணும்போது இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். பேப்பர் கட்டிங் சிசர்ஸ், இட் கேன் பி ஸ்லைட்லி லைட் வெயிட்டு, நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ஃபேப்ரிக் கட்டிங் சிசர்ஸ். நம்ம ஃபேப்ரிக் கட்டிங் சிசர்ஸ் நம்ம பேட்டர்ன் மேக்கிங்கில் யூஸ் பண்ணவே போகிறதில்ல. ஃபேப்ரிக் கட்டிங் சிசர்ஸ் ஆர் மென்ட் ஒன்லி ஃபார் ஃபேப்ரிக் கட்டிங். இதை தூக்கி நீங்கள் பேப்பர் கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் துணி கட் பண்ணாது. ஸோ இந்த ஃபேப்ரிக் கட்டிங் சிசர்ஸை எப்பயுமே தனியாக வச்சுடுங்க. ஏன்னா கேல்குலேட்டர் வந்து நமக்கு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம டிவிஷன்ஸ் பண்ணுவோம், அடிஷன்ஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செலோ டேப் தேவைப்படுங்க. ஸோ டேப் டிஸ்பென்சர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த பேசிக் டூல்ஸ் இருந்தால் நமக்கு பேட்டர்ன் மேக்கிங்க்கு தாராளமாக போதும். தேங்க்யூ. ஸோ I'll see you guys in my next video. This is Anita Shanmugavel. Have a lovely day.